வணக்கம் அன்பு நேயர்களே! நான் உங்கள் அன்பு தோழி யோகப்பிரியா. இது நம்ம சேனல் மனிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். எப்போவுமே ரயில்களை பற்றின தகவல்களை பார்க்குற நம்மளுடைய சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரயில்வே நிலையங்களின் பெயர்களை பற்றின ஒரு வீடியோங்க. ரயில்வே நிலையத்துக்கு என்னமா பேர், அந்த பேர் என்ன, அந்த ஊரோட பேர் இருக்கும் அதுதானே அப்படின்னு நீங்கள் கேட்குறது நல்லாவே தெரியுதுங்க. நாங்கள் அப்படி சொல்ல வரல. நம்ம ரயில்வே துறையை சேர்ந்தவங்க நம்ம ரயில்வே நிலையங்களை 4 வகையான ரயில்வே நிலையங்களாக பிரிச்சிருக்காங்க. நாம் ஒவ்வொரு ரயில்வே நிலையத்தையும் கடக்கிறப்ப மஞ்சள் பலகையில் கருப்பு எழுத்துக்களால் தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி 3 லாங்குவேஜ்லேயும் எழுதியிருக்கிற ஊரோட பேரை பார்ப்போம். அது பக்கத்திலேயே ஒரு குறியீடும் இருக்கும். அந்த குறியீடோட அடிப்படையில் 4 வகையாக நம்ம ஒவ்வொரு ரயில்வே நிலையத்தையும் பிரிக்கிறாங்கங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஊர், அதாவது ஒரு ரயில்வே நிலையத்திலிருந்து வெளி மாநிலங்களுக்கு செல்கின்ற முக்கியமான ரயில்கள் புறப்படும் அப்படின்னா அதன் பேரை சென்ட்ரல்னு சொல்கிறாங்க. சென்ட்ரல்னு சொன்ன உடனேயே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், நம்ம தமிழகத்தில் இருக்கிறது ஒரே ஒரு ரயில்வே ஸ்டேஷன், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன், சென்னை மட்டும்தாங்க. அடுத்ததாக ஜங்ஷன். இது பொதுவாகவே நம்ம பழக்கத்தில் உள்ள வார்த்தை தான். இந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊர்களை இணைச்சிச்சின்னா அந்த ரயில்வே நிலையத்தை ஜங்ஷன் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நம்ம தமிழகத்தில் இருக்கிற நிறைய ரயில்வே நிலையங்கள் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊர்களை இணைக்குதுங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மதுரா அப்படிங்கிற ரயில்வே ஜங்ஷன் ஒரே ஒரு ஊரில், அதாவது அந்த ஒரு ரயில்வே ஜங்ஷன் மட்டும்தான் 7 மாவட்டங்கள், அதாவது 7 ஊர்களை இணைக்கிற ரயில்வே ஜங்ஷனாக இருக்குதுங்க. இந்த வார்த்தை கண்டோன்மெண்ட். இந்த வார்த்தையை சொன்ன உடனேயே எல்லாருக்குமே ஞாபகம் வருது வேலூர் தாங்க. ஆமாம், வேலூர் ரயில்வே நிலையத்தை கண்டோன்மெண்ட்டுன்னு தான் கூப்பிடுறாங்க. இதோட அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இராணுவ முகாம்கள் அருகில் இருக்குது அப்படின்னா அதன் பேரை கண்டோன்மெண்ட்டுன்னு சொல்லி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் அறிவிச்சிருக்காங்கங்க. நம்ம பெங்களூர் ரயில்வே நிலையமும் அதேமாதிரி ஆக்ராவில் இருக்கிற ரயில்வே நிலையமும் இதே பேர் கண்டோன்மெண்ட் அப்படிங்கிற பேரில் தாங்க அழைக்கப்படுது. அடுத்தது டெர்மினல் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை டெர்மினல்னு சொல்லலாம் அல்லது டெர்மினஸ்னு சொல்லலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதுக்கப்புறம் இந்த பக்கம் ரயில்வே பாதை கிடையாது, இந்த பக்கம் வந்த எல்லா ரயிலுமே திரும்பி வந்த பாதையிலே தான் செல்லணும் அப்படின்றத அந்த இடத்த டெர்மினல் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. டெர்மினஸ்னும் சொல்லுவாங்கங்க. அப்படிப்பட்ட இதுதான் கன்னியாகுமரி. இது ஒரு உதாரணத்துக்காக உள்ளது. கன்னியாகுமரி வரைக்கும் செல்கின்ற ரயில்கள் அதற்கப்புறமேட்டுக்கு செல்றதுக்கு ரயில் தண்டவாளங்கள் கிடையாதுங்க. ரிவர்ஸ், அதாவது திருப்பி என்ஜினை இந்த பக்கமாக மாட்டி திரும்ப எங்கேருந்து கிளம்பினுச்சோ அந்த ரூட்டுக்கே திருப்பி பயணப்படும். சாதாரணமாக ரயில்வே நிலையங்களாக நினச்சதுக்கு இப்பேற்பட்ட அர்த்தங்கள் இருக்குங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாதுங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. பாய்.